மன வருத்தத்தோட அப்படியே வராரு உள்ளே வந்து அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ, நம்ம செல்ல பிரியாணி வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி தெரிஞ்சுக்கின்னு அப்படியே வேதனையோட வருத்தத்தோட அப்படியே பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மனசு ரொம்ப கனமாகிடுச்சு அவங்களுக்கு. என்ன பண்ணுறது, நம்மளை விட்டு நம்ம செல்ல பிரியாணி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கினே போயிட்டு இப்படியே திரியிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே, நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது, களைப்பாக இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால களைப்பாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் படுத்த உடனே தூங்கிடுறாரு. அவருக்கு வந்து வந்த டயர்டில் அப்படியே தூங்கிடுறாரு. அப்போது அவருக்கு அப்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனசு வருத்தப்பட்டுன்னு படுத்துன்னு தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அப்படியே ஒரு பொண்ணோட கனவு. அந்த பொண்ணை அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே எழுந்து போகிறாரு. எழுந்து பார்க்கும்போது தேடுறாரு. ஏதோ ஒரு பொண்ணு வந்த மாதிரி இருக்குது, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. தேடும்போது எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறாரு. வந்துச்சே, கனவுல வந்துச்சே, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. தேடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டாரு. ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குதே, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா அழகாக இருக்குதே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போகும்போது அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருந்து அவள் நடக்க ஆரம்பிச்சிடுறா. நடக்க ஆரம்பித்த உடனே இவனும் பின்னாடி நடக்கிறான். அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. திருப்பியும் இவனும் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த பொண்ணை பிடிச்சிடணும், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே நின்று நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்துகிட்டே இருக்கும்போது திருப்பியும் ஓட ஆரம்பிக்கிறா. ஓடிட்டே இருக்கிறாங்க. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப அப்படியே அழகாக இயற்கையாக ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. நல்ல ஒரு ட்ரீம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறான் அந்த பொண்ணு. நின்றுட்ட உடனே இவரும் நிற்கிறாரு. நின்று பார்க்குறாரு. என்னவோ பண்ணுறான் அந்த பொண்ணு. ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான். எதையோ பார்த்து பேசிட்டு திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கிறான். திருப்பியும் பின்னாடியே போகிறான். திருப்பி அங்கே மண்டிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான் அந்த பொண்ணு. சொல்லும்போது இவனும் பின்னாடியே போகிறாரு. பின்னாடி போயிட்டு தொட போன உடனே இவர் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது. வெளியே தூரமாக வந்துடுறாரு. திருப்பியும் அந்த பொண்ணு உள்ளே போகணுன்னா போக முடிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு அவ்வளோதான் அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறாரு. முடியுதே, என்னது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு திருப்பி அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிச்சிடுறா. அவள் பின்னாடியே இவரும் நடக்கிறாரு. ஓடுறாரு. போயிட்டு ஒரு கட்டையை தூக்கி போடுறாரு. பாரு, எனக்கு எவ்வளோ வலு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது, நானும் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஒரு கட்டையை தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா பேசின்னு இருக்காங்க. திருப்பியும் ஒரு கட்டையை தூக்குறான். இந்த பார், இதையும் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, நீ நல்ல பலசாலி தான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு அவள் போகிறான். இப்போது அந்த பொண்ணு பின்னாடியே இவனும் போகிறான். பொண்ணு திருப்பியும் காணாமல் போயிடுறா. திருப்பியும் பார்க்குறான். திருப்பியும் அந்த இடத்துல அந்த பொண்ணு வருது. திருப்பியும் வரான். என்னவா இருக்கும் அப்படின்னு
யோசிக்கிறான். ஆனாலும் பின்னாடியே போகிறான். போகும்போது பின்னாடியே நிற்கிற அவள் நின்று தலை மேலே கையை வைக்கிறான். தலை மேலே கையை வச்ச உடனே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன ஆகிடுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இருக்குது. தூங்கின கனவுல இருந்து முழிச்சிக்கிறான். முழிச்ச உடனே தமான்னு கீழே விழுந்துடுறான். தலையில் ஏதோ நம்மளை அழுத்தின மாதிரி இருந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னவா இருக்கும், தலையில் வச்சு அழுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ தான் அவனுக்கு ஐயோ நம்ம மகனை காணுமே, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். எங்கன்னு தேடுறான். கிடைக்கல. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். தேடிட்டு வெளியே பார்க்குறான். வெளியே இருந்த இடத்துல பையனை காணலை. தேடிட்டு இருக்கான். அடுத்த ஒரு தகவலோட 3rd பார்ட்டோட நம்ம சந்திக்கலாம். பாய்.